வெல்கம் டு ஸ்ரீ கும்பர்ணகிரிக்கு. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து கலாக்கா. ஸோ இது வந்து ஒரு முள் வகை செடி. இது வந்து ஒரு 6 அடி டு 10 அடி வளரக்கூடிய ஒரு புதர் வகை செடி. இது வந்து ஒரு பல வகைங்க. கலாக்கா வந்து அதிகமாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஊறுகாய் செய்யறதுக்கும், நம்ம பேக்கரியில் கேக் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த கேக் மேலே வைக்கிற செரி பழம்னு சொல்லுவாங்க. அந்த செரி பழம் வந்து உண்மையான செரி பழம் கிடையாதுங்க. இதுதான் இந்த கலாக்காயை வந்து ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு, இது வந்து இட்லி பானையில் வேக வைக்கிற மாதிரி, இட்லி வைக்கிற மாதிரி வேக வச்சு, அதுக்கப்புறம் வந்து இது வந்து சக்கரை பாகில் வந்து முக்கிடுவாங்க. முக்கி ஒரு 2 நாள் 3 நாள் ஊற வச்சுருவாங்க. ஊற வச்சா இது வந்து பார்த்தீங்கன்னா செரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது செரி கிடையாது, இதுதான் கலாக்கா. இன்னொன்று வந்து இது வந்து எதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னா, ஊறுகாய்க்கு பயன்படுத்துகிறாங்க. கலாக்காயை வந்து ஊறுகாய்க்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா ஏர் லேயரிங் கட்டிங்ஸ், அதாவது விண்பதியம் குச்சி வெட்டி வைக்கிறது மூலியமாக இது வந்து இனப்பெருக்கம் செய்யலாம். ஒரு சில இடத்த பார்த்தீங்கன்னா விதையிலேருந்தும் செடி வருது. இதனுடைய செடியினுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 80 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும். செடி வந்து பெரிய அளவுக்கு படராது, ஒரு சின்ன புதர் செடி மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து முள் இருக்கும். பார்த்தீங்கன்னா முள் இருக்கும். ஸோ இது வந்து முள் வகை பழம் பாருங்க. உள்ள வந்து முள் வந்து பெருசாக இருக்கும். நம்ம எலுமிச்சை செடியில் இருக்கிற அளவுக்கு முள் இருக்கும். கலாக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இது வந்து ஒரு புளிப்பு சுவையுடைய பழம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து என்ன பூச்சி நோய் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பெரிய அளவுக்கு பூச்சோ நோயோ எதுவுமே வராது. பார்த்தீங்கன்னா சீசனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காய் அப்படியே போகுது. இந்த செடி ஃபுல்லாகவே காயாக இருக்கும். இந்த காயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல ரேட்டு போயிட்டுருக்கு. நம்மளும் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து இது வந்து வெளியிலையும் நம்ம விற்பனை செய்யலாம். வேறு ஏதாவது தகவல் வேணுன்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். செடி வேணாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். நன்றி.